ஹாய், வெல்கம் பேக் டு பார்ட் 2. நீங்கள் இது வரைக்கும் பார்ட் 1 பார்க்கலனா குயிக்காக போய் என்னோடய பேஜில் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் தப்பான ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுறேன்னு. ஒரு சில பேர் நான் ஃபேராக தெரியறதுக்கு இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுவேன்னு கூட நினச்சிருப்பீங்க. பட் டிட் யூ நோட்டீஸ், என்னோடய கையுமே என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேடுக்கு மேட்ச் ஆகுது பாருங்களேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகுங்க. ஸோ இங்கே நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலர் என்னோட ஷேடை விட 2 ஷேட்ஸ் லைட்டராக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபாரெவர் 52ஓட கவர் அப் கன்சீலர். இதை செட் பண்ணுறதுக்கு லாரா மர்சியரோட செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த பவுடர் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க. அண்டர் ஐஸில் மேக்கப்பை ப்ராப்பராகவே செட் பண்ணவே இல்லை. லைட்டாக கண்லேருந்து தண்ணி வந்தோடனே ஃபுல்லாக க்ரீஸ் அவுட் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசாத வச்சுக்காத மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கிடையவே கிடையாது. அதில் கடைசி ஆள் நானாக தான் இருந்திருப்பேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் வேற இந்த ப்ராடக்ட்டை யூஎஸ்லேருந்து என் கசினை பயங்கரமாக அலைய விட்டு வாங்கினேன். ஓகே, ஸோ கம்மிங் பேக், இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஃபாரெவர் 52ஓட அகாடமிக் ப்ரஷ் செட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஐப்ரோ பேலட் என்னோட கோ டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பூலியை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஃபேடடாக இருக்கணும், போக போக திக்னஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து ஐப்ரோவோட தியரி. இப்போ நான் செட் பண்ண பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் NC45. எனக்கு பேசிக்லி ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபினிஷ் வேணுன்றதுக்காக நான் ஒரு பவுடர் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக ஹூடா பியூட்டியோட பேக்கன் ஸ்நாட்ச் எடுத்து என்னோட அண்டர் ஐஸையும் என்னோட நோஸ், என்னோட லிப்ஸ் இந்த இடத்துலலாம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். பார்க்க என்னவோ காம்பேக்ட் மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுத்தது. இப்போது ப்ளஷ்ஷுக்கு வந்து ஃபாரெவர் 52ஓட சீக் பாக் ப்ளஷர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கான்டோர் பண்ணிக்கிட்டேன். பட் கான்டோர் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட கிளிப் எடுக்க முடியல. ஸோ கான்டோர் அண்ட் ஹைலைட்டுக்கு வந்து நான் ஃபாரெவர் 52ஓட பேக் ஸ்டேஜ் பேலட் எடுத்திருக்கேன். இதில் வந்து கான்டோருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, ஹைலைட்டிங்க்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு குவிக் டிப் என்னன்னா, ஒன்ஸ் உங்களோட பேஸ் மேக்கப்பை செட் பண்ணிட்டீங்கன்னா கான்டோரோ, ஹைலைட்டரோ இல்லை ப்ளஷரையோ லிக்விட் இல்லைனா க்ரீம் பேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த லுக்கை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 3.